ஃபெஸ்டிவல் டே. ஃபேன்ஸ் கிளப் கிடையாது, நற்பணி மன்றம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா வாழ விடு அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறாரு அஜித் அவர்கள். ஆனாலும் அவர் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இன்னும் கூட இருக்குது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படம் வந்தாலே திருவிழா அப்படிதான். அந்த வகையில இன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் பல்வேறு இடங்கள்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல்வேறு ஊர்களில் இருக்கிற ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசா செலிப்ரேஷன் எங்கேயுமே இல்ல. காவல்துறை சார்பாக பெருசா செலிப்ரேஷன் எல்லாம் பண்ண வேணாம், யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம இதனால பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில தான் செலிப்ரேட் பண்ற மாதிரி நிறைய வெடிகள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபேன்ஸ். ஆனா அதெல்லாம் உபயோகம் பண்ண விடல, வெடிக்க விடல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரோஹிணி தியேட்டர்ல எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் அது ஒரு செலிப்ரேஷனுக்குன்னே இருக்கிற ஒரு தியேட்டர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்ஸ் ஃபோர்ட் அப்படின்னு அந்த தியேட்டருக்கு ஒரு பேரே இருக்கு. ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா எந்த செலிப்ரேஷனுமே அங்க இல்ல. குறிப்பா டிஜேக்கெல்லாம் ஃபேன்ஸ் பிளான் பண்ணி இருக்காங்க, ஆனா எந்த அனுமதியுமே கொடுக்கல. ஆனாலும் ஃபேன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு டிஜேக்கு தான் அனுமதி தர மாட்டீங்க, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வேற வகையில செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற வகையில கிட்டத்தட்ட பால் பாக்கெட்டுகளை எடுத்து ஓபன் பண்ணி அஜித்துக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க ஃபேன்ஸ். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் கிடையாது, பாக்கெட்லாம் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் அப்படின்னு அவ்வளவுக்குள்ள பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சுத்தி இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணா கூட அங்க போற மக்கள் ஏன் இவ்வளவு தூரம் பால் பாக்கெட்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு சிந்தனையோட தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொன்னாரு கடவுளே அஜித் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா தியேட்டருக்கு போற வழியில தியேட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கடவுளே அஜித் அப்படிங்கிற கோஷம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப எக்ஸ்ட்ராவா பத்மபூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தே சொல்றாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். சோ படம் பல்வேறு இடங்கள்ல நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.